ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பிட்டேன். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எதிலேருந்து எடுத்து போடணும் அப்படின்னா, நல்ல பழைய சேனலு, லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கும், அந்த மாதிரி மானிட்டேஷன் ஆன சேனல், சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு அதிலேருந்து நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து போடுங்க. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் கவனமாக தான் எடுத்து போடுவாங்க. மானிட்டேஷன் ஆன சேனல்லேருந்து ஒரு சாங்கையோ ஒரு வீடியோவோ எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரீயூஸ்டு கண்டென்ட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டட் கண்டென்ட்லாம் வராது. ஏன்னா அவங்க அஃபிஷியல் சாங்கை தான் எடுத்திருப்பாங்க. ஓரளவுக்கு மானிட்டேஷன் ஆனவங்களுக்குலாம் நிறைய பேத்துக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால் பழைய சேனல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு சில சாங்கை மட்டும்தான் எடுத்து போட்டிருப்பாங்க, அஃபிஷியல்லேருந்து எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சாங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க காசு கொடுத்து கூட அந்த சாங்கை வாங்கியிருக்கலாம். அதனால் எல்லாருக்கும் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம அஃபிஷியலில் தான் எடுத்து போடணும். ஆனால் சூப்பர் தேங்க்ஸு ஆட் ஆகிருக்கும், மானிட்டேஷன் ஆகிருக்கும். அந்த மாதிரி சேனல்லேருந்து நீங்கள் டைலாக்கோ இல்லை சாங்ஸ் எடுத்து போடலாம், தப்பு கிடையாது. அதாவது நான் சொல்கிறது பெரிய பெரிய சேனல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களாம் ஒரு சில பாடல்களை வாங்கிக்குவாங்க காசு கொடுத்து. அதை நம்ம எடுத்து போட்டோம்னா காப்பிரைட் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஓகே, அது 1-2 பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பாட்டோ ஒரு சாங்கோ எடுத்திங்கன்னா மானிட்டேஷன் ஆன சேனல்லேருந்து தேடி எடுத்து போடுங்க. எல்லா சேனல்லேருந்தும் நீங்கள் எடுத்து சின்ன சின்ன சேனலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க எதுலையாவது எடுத்து ஷேர் சாட்லேருந்து இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் சின்ன சேனலு, இப்போ தான் சப்ஸ்கிரைபர் வராங்க, இப்போ தான் யூடியூப்பில் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாத இருக்கும். ஆனால் அவங்க போடுற பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டு, ரிப்பீட்டட் கண்டென்ட்டு, காப்பிரைட் இதெல்லாம் வரும். அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் மானிட்டேஷன் ஆன சேனல், பழைய சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வாயால் பேசி தான் நிறைய டைலாக் போட்டிருப்பாங்க. ஒரு சில காமெடிலாம் அவங்க எடுத்து போட்டிருப்பாங்க, ஒரு சில பாடல்கள்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 1-2 வரலாம், அது ஓகே. அது நல்ல 20 லட்சம் 30 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சில பாடல்களை காசு கொடுத்தே வாங்கி போடுவாங்க. அந்த பாடலை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடலை எப்போயாவது நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா ஒரு காப்பிரைட் வரும். இல்லைன்னா ஷார்ட்ஸ் பாலிசி வரும். அந்த பாட்டில் பாதி காசு அவங்களுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், முக்கியமாக இது வீடியோலாம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஜூலை 15, அதுக்கப்புறம் எந்த சேனல் இருக்குது என்னன்னு தெரியல, பார்த்து. ஓகே, உங்கள் நன்மைக்கு தான்.